ஹலோ டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இன்றைக்கும் தானியேல் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே 1 முதல் 5ஆம் அதிகாரத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற வகையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி தானியேல் 6ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனத்தில் தரிய தன்னோட 62வது வருஷத்தில் ராஜ்யபாரத்தை ஆரம்பிக்கிறார். அதில் தான் நம்ம முடித்தோம். இன்றைக்கி முதல் வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். ராஜ்யம் முழுசாக ஆள்றதுக்கு தன்னோட ராஜ்யத்தில் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த தேசாதிபதிகள் எல்லாம் கணக்கு சொல்ல அவங்களுக்கு மேலே 3 பிரதானிகளையும் வைக்கிறது தரியு ராஜாவுக்கு நல்லதாக தோணுச்சு. இதில் தானியேலும் ஒருத்தராக இருக்காரு. தானியேல் இவங்க எல்லாருக்கும் மேலாக இருந்தார். அவருக்குள்ள விசேஷமான ஆவி இருந்ததால் அவரை ராஜ்யம் முழுசுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தலான்னு ராஜா நினைச்சாரு. அப்போ பிரதானிகள் தேசாதிபதிகள் தானியேல் மேலே ஏதாவது குற்றம் சொல்லணும் அப்படின்னு தேடுறாங்க. ஆனாலும் ஒரு காரணத்தையோ தப்பையோ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவர் உண்மையானவராக இருந்ததால் அவர் மேலே சுமத்த எந்த ஒரு குறையும் குற்றமும் இல்லை. அப்போ அந்த மனுஷர் என்ன சொல்கிறாங்கன்னா, தானியேலை அவங்க தேவனுடைய வேத விஷயத்தில் தவிர வேறு எதுலேயும் நம்மளால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. யாராவது 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர வேறு எந்த தேவனையோ மனுஷரையோ பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடாது. அப்படி பண்ணால் அவனை சிங்ககேபியில் போடணும்னு ஒரு கட்டளை போட்டு சீல் பண்ணணும்னு எல்லா பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிகள், தலைவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி நீங்கள் அதை கட்டளையிட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ராஜா அப்படியே கையெழுத்து போட்டார். தானியேலுக்கு இந்த கட்டளைக்கு கையெழுத்து போட்டாச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம் தன்னோட வீட்டுக்குள்ளே போய் மேலறையில் எருசலேமுக்கு நேராக, யூதர்கள் எருசலேமுக்கு நேராக பார்த்து தான் ஜெபிப்பாங்க. ஸோ எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து, பயந்தெல்லாம் அவர் பண்ணலை, எல்லாம் தெரிஞ்சுமே திறந்து, ஏற்கனவே எப்படி அவர் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிச்சுட்டு இருந்தாரோ அதே மாதிரி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அப்போ அந்த மனுஷங்கள்லாம் கூட்டமாக கூடி தானியேல் ஜெபிக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டா உடனே ராஜா கிட்ட நீங்கள் ஒரு கட்டளைக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ராஜாவை பார்த்து, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா புத்திரரில் தானியேல்ன்றவன் உங்களையும் உங்கள் கட்டளையை மதிக்காமல் டெய்லி 3 டைம் அவன் பண்ணுற ஜெபத்தை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா இதை கேட்ட உடனே அவர் கோவம்லாம் வரல, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சாயங்காலம் வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. அவர் இப்படி ட்ரை பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் தெரியுது. அப்போ அந்த மனுஷர் அவர்கிட்ட ராஜா கட்டளையிட்ட எந்த கட்டளையும் மாற்றப்படக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா கட்டளையிடுறாரு. தானியேலை சிங்கத்தோட கெபியில் போட்டாங்க. ராஜா தானியேல் கிட்ட சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த சீல் போடணும், ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சிங்க கெபியில் போட்டு சீல் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஒரு கல் கெபியோட வாசலில் வச்சாங்க. இந்த தீர்மானம் மாற்றப்படக்கூடாது அப்படின்றதால தன்னோட மோதிரத்தாலையும் பிரபுக்களோட மோதிரத்தாலையும் ராஜா சீல் போட்டார். அப்புறம் ராஜா அரண்மனைக்கு போய் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம தூங்காமல் மேலே வாத்தியம் பாட்டு சத்தம் எதுவுமே கேட்காம ரொம்ப கவலையோடு இருக்கிறாரு. காலையில் விடிஞ்சதும் ராஜா கெபிக்கு ஃபாஸ்ட்டாக போய் கிட்ட போன உடனே ரொம்ப வருத்தத்தோடு, அவருக்கு தானியேல் இருப்பாரா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடு, அந்த வருத்தத்தோட, துயர துணியோடு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அந்த சத்தத்தோட, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு தானியேலை கேட்குறாரு. அப்போ தானியேல் சொல்கிறாரு, ராஜாவே நீர் வாழ்க. சிங்கங்கள் என்னை எதுவும் செய்யாதபடி அதோட வாயை தேவன் கட்டி போட்டார். அது ஏன்னா அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாகவும் உங்களுக்கு முன்பாகவும் நான் எந்த நீதிகேடும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலேருந்து தூக்கி விட சொல்கிறாரு. அப்படியே தானியேலை தூக்கி விடுறாங்க. அவன் தன் தேவனை விசுவாசித்தபடினால எந்த சேதமும் ஏற்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் மேலே குற்றம் சொன்ன மனுஷரை ராஜா கொண்டு வர சொல்கிறாரு. அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கெபியில் போட்டாங்க. அவங்க கெபியில் போய் சேரத்துக்குள்ளவே சிங்கங்க அவங்க மேலே பாஞ்சு அவங்க எலும்புங்களெல்லாம் நொறுக்கி போட்டுடுச்சு.
அப்புறம் தரியு ராஜா தேசத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எழுதுறது என்னன்னா, உங்களுக்கு சமாதானம் பெருகட்டும், என்னோட ராஜ்ய ஆளுகைக்குள்ள இருக்கிற எல்லாரும் தானியேலோட தேவனுக்கு நடுங்கி பயப்படணும்னு நான் தீர்மானம் பண்றேன். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேல சிங்ககேபியில இருந்து தப்பிச்ச அவர் தான் தப்பிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறாரு அப்படின்னு எழுதுறாரு. தரியோவோட காலத்திலையும் கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலோட காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு இந்த 6ஆம் அதிகாரம் முடிக்கப்பட்டிருக்கு. இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் நடந்துட்டு இருந்தாலும் தேவனை தேடுறதை மட்டும் நம்ம நிறுத்திவிடவே கூடாது. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம தப்பு வைக்க வல்லவராக. இந்த தரியு ராஜா சொன்னது போல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லி தான் சிங்ககேபிக்கு அனுப்புகிறாரு. சிங்ககேபி கிட்ட போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வரும்பொழுதும் அதே வார்த்தை கேட்குறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்டார். எப்படி அவர் சொன்னாரோ அதே மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கான பதில் ஆம், இருந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த அதிகாரம் நமக்கு முடியுது. அப்போ கர்த்தர் நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்ம தேவன் நம்மளை நிச்சயம் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பிக்கிறவரும் நம்மை நடத்துகிறவருமா இருக்கிறார். அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்காக வைராக்கியமாக வாழ்வோம். ஆமேன்.